வெல்கம் டு அவர் சேனல் ஃபன் டாக் ஜோன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டீம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அவங்களோட ஜெர்சி கலர்ஸ்க்கான ரீசன் அண்ட் அந்த கலர் ரீசன் கோடு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோட நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அப்படின்னாக்கா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டீம்ஸ் கலர் ஜெர்சி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா 1992 வேர்ல்டு கப்பில் இருந்து தான். ஸோ 1992க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீம்ஸும் டெஸ்ட் ஜெர்சியான ஒயிட் ஜெர்சிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 4 டீம்ஸோடைய ஜெர்சி ரீசன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 4 டீம்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் டீம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியன் டீம் எதுக்காக இந்த ப்ளூ கலர் ஜெர்சி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, செலக்ட் பண்ணணும், கலர்ஸ் ஜெர்சி டிசைட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்மளுடைய இந்தியன் ஃப்ளாக்ல இருந்தால் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணாக்கா, இல்லை இது ஒரு கட்சியோட கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒயிட் கலர் பார்க்கும்போது இல்லை இது டெஸ்ட் ஜெர்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக க்ரீனை பார்க்கும்போது இல்லை இது நம்மளுடைய பக்கத்து நேஷனான பாகிஸ்தானுடைய ஜெர்சி கலராக இருக்கும், ஸோ அதனால் இந்த ஒரு க்ரீனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் ஃப்ளாகில் இருக்கக்கூடிய அசோக சக்கராவில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் டீம் ஜெர்சியாக நம்ம இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஜெர்சியை பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம்ஸோடைய எல்லோ அண்ட் க்ரீனுக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்கா, ஆஸ்திரேலியன் டீம் கிரிக்கெட்டில் மட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு கலர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா வாங்க பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியாவுடைய நேஷ்னல் ஃப்ளவரான கோல்டன் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் தான். இந்த ஒரு ஃப்ளவரோட கலர் தான் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன். ஸோ இந்த கோல்டு, எல்லோ அண்ட் க்ரீனில் இருக்கும். ஸோ இந்த ஒரு கலர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியன் ஸ்போர்ட்ஸ் டீம் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் இந்த ஒரு கலரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னாக்கா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானுக்கு அவ்வளோ பெரிய ரீசனாக சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கண்டுபிடிச்சது அவங்களுடைய ஃப்ளாகில் இருக்கக்கூடிய கலரை நாங்கள் ஜெர்சியாக செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தானுடைய ப்ளூ கலர் ஜெர்சிக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்கா, லாஜ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷ கல் ஒன்றுது. ஸோ அந்த லாஜ்பாட்டுங்கிற ஒரு கல் தான் அந்த ஒரு ரீசன். அந்த ஒரு கல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அதை அவங்களுடைய ஐடியலாக எடுத்து தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த ஒரு ஜெர்சி கலரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.